ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க எம்ஜிஆர். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் சாயின், அதாவது சோலோ ரோலிங் எரேஸ் கேம்ல இருக்கிற ஹண்டர் ஆரிஜின் ஸ்டோரிய பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதுவும் இன்னொரு உலகத்த சேர்ந்த சாயினோட ஸ்டோரிய பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க பார்க்க போறோம். இந்த மாதிரியான ஸ்டோரீஸ், அதுக்கப்புறம் மான்காவா, அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரீஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம என்ன சொல்லி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே தான் இந்த மாதிரியான புது புது கதைகள், அதுக்கப்புறம் மான்காவா, அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரீஸா என்னோட சேனல்ல நான் அப்லோட் பண்ண போறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, ஸ்டார்டிங் சீனே நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு மறக்கப்பட்ட உலகத்துல இருந்து வந்த கதை. காலத்துல தொலைஞ்சு போன ஒரு ஹண்டரோட கதை தான் இது. அப்ப நம்மகிட்ட ஒரு சீன்ல கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் ஒரு இடத்துல நிறைய ஆபீசர்ஸ் ஒன்று கூடி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் செத்து கிடக்குது. அந்த சீனை நம்மகிட்ட காட்டுறாங்க. அப்போ ஒரு ஆபீசர் அந்த மான்ஸ்டர் இருக்கிற இடத்த பார்த்து ஷாக் ஆகுறாப்ல. அப்போ மான்ஸ்டர் பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறா. அவன் தான் அந்த மான்ஸ்டரை கொண்டு இருக்கிறா. அப்போ ஆபீசர் என்ன நினைக்கிறா அப்படின்னா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த சின்ன பொண்ணு அந்த பெரிய மேஜிக் பீஸ்ட் மிருகத்தை தனியாகவே கொண்டு இருப்பா போல இருக்கு, இதுக்கு சாத்தியமே இல்லை. எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த பொண்ணு தான் கொரியாவோட 5வது எஸ் ரேங்க் ஹண்டர். அப்போ நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் பவரோட இருக்கிற பிரின்சஸ் சாயினை காட்டுறாங்க. அவங்க சின்ன பொண்ணா அப்போ இருக்கிறாங்க. பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயின். கரண்ட்ல இருக்கிற வயசு 17. இந்த பொண்ணுக்கு இப்போ வயசு 17 நடக்குது. அப்போ நெக்ஸ்ட் சீன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஹண்டர்ஸ் அசோசியேஷன் இடத்த நம்மகிட்ட காட்டுறாங்க. அப்போ ஒரு ஆஃபீஸர் என்ன சொல்கிறா அப்படின்னா, சேர்மன் கோகுன்கி மிஸ் சாயின் இங்கே வந்திருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நெக்ஸ்ட் சீனில் கோகுன்கி சாயின் கிட்ட பேசுகிறாரு. கோகுன்கி என்ன சொல்கிறா அப்படின்னா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சாயின், நீ ஒரு ஹண்டராக வேலை பார்க்க ஆரம்பிச்சு இதோட ஒரு வருஷம் ஆயிருச்சு. நாம 2 பேரும் முதலா சந்திச்சு பேசின திட்டத்தை பத்தி இப்ப நீ நினைச்சு பாக்குறியா? அப்ப சாயின் கோகுன்கி சொன்னதை கேட்டு அமைதியா இருக்கிறாங்க. சாயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இப்போ நான் தேடின, அதாவது நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த என்னோட பதில் இப்ப கிடைச்சிருக்கு. அப்ப சாயின் டீ கப்பு வழியா அவங்க கடந்த காலத்தை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. அப்போ ஒரு சீன்ல சாயின் சின்ன பொண்ணா பாலை தட்டி, அதாவது வாலிபால் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நம்மகிட்ட காட்டுறாங்க. இது ஒரு பிளாஷ்பேக் சீனு. நெக்ஸ்ட் சீன்ல சாயின் வாலிபால் மேட்ச்ல வின் பண்ணி கப்போட நின்றுட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்ப சாயின் என்ன சொல்றாங்கன்னா, வெற்றி மட்டும்தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைச்சிட்டு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. என்னோட வெற்றிக்கு இடையூறா இருந்த தேவையில்லாத விஷயங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். அதோட ரிசல்ட்டா ஃபைனலா என்னால என்னோட குறிக்கோளை சாதிக்க முடிஞ்சிச்சு. ஆனாலும் அது நல்லபடியா முடிய ஆரம்பிக்கல. அப்போ ஒரு பொண்ணு சாயினை பார்த்து கோபமா கத்துறா. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, என்னால இனிமேல் இந்த விஷயத்தை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ நாங்க சொல்றதை கேட்காம உன்னோட இஷ்டத்துக்கு ஒரு பாஸ் மாதிரி எங்ககிட்ட நடந்துக்கிற. உனக்கே இந்த விஷயத்தை பத்தி நல்லா தெரியும் சாயின். இனிமேலும் நீ எல்லா விஷயத்தையுமே தனியா பண்ண ஆசைப்பட்டா, கேம்ல நீயே தனியா ப்ளே பண்ண ஆசைப்பட்டா, அதுக்கப்புறம் ஏன் நீ இந்த டீம் கூட சேர்ந்து ஒன்னா விளையாடுறதுக்கு ஆசைப்படுற? போ, நீ போய் தனியாவே விளையாடு, எங்களை கூட்டு சேர்த்துக்காத அப்படின்னு தான் அந்த பொண்ணு சொல்லும்போது, அப்ப சாயின் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் அப்போ எனக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, சாரி, இனிமே உன்னை எங்க டீம்ல சேர்த்துக்க முடியாது சாயின், நீ வெளியே போலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப சாயின் மறுபடியும் என்ன நினைக்கிறான்னா, என்னால அந்த விஷயத்த சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. நான் ஜஸ்ட் அவங்களுக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணேன். அவங்களுக்கு என்னதான் வேணும்? ஏன் அவங்க எனக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கணும்? அதுக்கு மாறா நான் ஏன் இன்னும் ஒரு டீம் கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு இப்போ ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன். என்னால் அந்த விஷயத்த புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்கான பதில் நான் ரீசெண்டாக மீட் பண்ண ஒரு ஹண்டர் மூலமாக எனக்கு கிடைச்சிச்சு. நான் டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா, இல்லை தனியாகவே ஒர்க் பண்ணலாமான்னு அந்த விஷயம் ஒரு ஹண்டரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சாயின் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு டஞ்சன் இடத்துல சாயின் ஷாக் ஆகுறாங்க. அப்போ சாயின் முன்னாடி ரொம்ப அடிபட்டு சின்ன பையனா இருக்கிற நம்ம சங்ஜினுவை நம்மகிட்ட காட்டுறாங்க. அப்ப சாயின் என்ன சொல்றாங்கன்னா, அவன் தான் உலகத்தோட வீக்கஸ்ட் ஹண்டர், அவன் தான். அப்ப சடனா ஒரு காப்ளின் மான்ஸ்டர் ஜினுவை அட்டாக் பண்ண வருது. அதை நம்ம காட்டுறாங்க. ஜினு அப்போ பயந்துக்கிட்டே அவங்ககிட்ட இருக்கிற ஸ்வாடை யூஸ் பண்ணி அந்த காப்ளினோட அட்டாக்கை தடுத்துட்டு இருக்கிறான். அப்போ ஒரு கட்டத்தில் ஜினுவோட ஸ்வாட் உடையிற கண்டிஷன்ல இருக்கிறத நம்மகிட்ட காட்டுறாங்க. சாயின் என்ன சொல்றாங்கன்னா, அவன் ரொம்ப உடஞ்சிருந்தான். ஒரு ஈராங் மேஜிக் பீஸ்ட் மிருகம் கூட சண்டை போடுறதுக்கு அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அப்போ. அப்போ சாயின் அவங்களோட ஸ்வாட் பவரை யூஸ் பண்ணி அந்த காப்ளின் மான்ஸ்டரை கொன்னு ஜினுவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த சீனை நம்மகிட்ட காட்டுறாங்க. சங்ஜுனு அப்போ சாயின் அதுக்கப்புறம் லீ ஜூகி இருக்கிற இடத்த திரும்பி பார்க்குறான். அப்போ லீ ஜூகி என்ன சொல்கிறாங்கன்னா, சங்ஜுனு அப்படின்னு கூப்பிடும்போது சாயின் என்ன நினைக்கிறாங்கன்னா,
அவனோட பவர்ஸ் ரொம்ப ஒர்த் இல்லாம இருந்துச்சு அப்போ. அப்ப சங்ஜினுவ லீ ஜூயி ஹீல் பண்ணி குணமாக்கிட்டு வந்து இருக்கிறான். அந்த சீனை நம்மட்ட வந்து காட்டுறாங்க. சாயின் மறுபடியும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் அவன நினைச்சேன். அவன் பண்ணிட்டு வந்து இருந்த விஷயத்துக்காக அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட வந்து போகாம வந்து இருந்தான். அவன் தொடர்ந்து அண்டர் ஒர்க்கை மட்டும் தான் வந்து பார்த்துட்டே வந்து இருந்தான். அவனை வந்து குணமாக்கிக்கிட்டு அவன் வந்து வேலையை வந்து பார்த்தானே தவிர ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்து போக கூட வந்து இல்ல. அந்த பையன் அவனோட உடம்பு ஃபுல்லாவே பேண்டேஜை போட்டு கட்டி வச்சிருந்தான். அதனால தான் நான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா புறக்கணிக்க ஆரம்பிச்சேன். அவனை தனியா விட்டுட்டு அவனுக்கான ஒரு தனி மதிப்பை நான் ஒதுக்கி கொடுத்தேன். அப்ப சாயின் சில வெப்பன்ஸை ஜினுவுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்து கொடுத்துட்டு வந்து போறாங்க. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல சங்ஜினு மறுபடியும் ஃபுல்லா காயம்பட்டு கீழே மயக்கம் போட்டு வந்து கிடக்குறான். அப்ப சங்ஜினுவை பார்த்துட்டு சாயினும் லீ ஜூகியும் ஷாக் ஆகுறாங்க. லீ ஜூகி மறுபடியும் வந்து ஜினுன்னு வந்து சொல்லி வந்து கத்திட்டு வந்து இருக்காங்க. சாயின் அப்போ சங்ஜினுவை பார்த்து வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன்கிட்ட இருக்கிற ஸ்கில் லெவலை வச்சுக்கிட்டு அவன் கண்டினியூவா ஒரு அண்டரா வேலை பார்க்கறது ஒரு டைமை வேஸ்ட் பண்ற விஷயமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இந்த வேலையை வந்து பொறுத்த வரைக்கும் அவன் உண்மையாவே ஒரு திறமையான விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறது தான் அவனுக்கு நல்லதா வந்து இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அப்ப சாயின் வந்து ஷாக்காகி லீ ஜூகி வந்து ஜினுவுக்கு வந்து ஹீல் பண்றதா பார்த்துட்டு வந்து இருக்கிறாங்க. சாயின் மறுபடியும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆனா நான் அவனை ஒரு யூஸ்லெஸ்ஸா பார்த்த அந்த ஒரு நேரத்துல அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப லீ ஜூகி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜின்வோ நீ தொடர்ந்து இப்படியே டஞ்சன்ல ஃபைட் பண்ணிட்டு வந்து இருந்தா கண்டிப்பா எப்பயாச்சும் ஒரு நாள் நீ ஆபத்துல வந்து மாட்டிப்ப, பார்த்துக்கோ, கொஞ்சம் கவனமா வந்து இரு அப்படின்னு வந்து லீ ஜூகி வந்து சொல்லும்போது, சங்ஜினு வந்து அப்ப வந்து சிரிச்சுட்டே வந்து என்ன சொல்றேன்னா, ஓகே 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 ஜூகி நான் வந்து பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லும்போது, லீ ஜூகி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீ சிரிக்கிறத நிப்பாட்டுறியா, உன்னோட காயம் அதுக்கப்புறம் வாயை திறந்துக்கும் பார்த்துக்கோ, நான் என்னை வந்து ஹீல் பண்ண வந்து விடு அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்போ சாயின் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு உறுதிப்பாடான வலிமை அவங்ககிட்ட இருந்துச்சு அப்போ. அப்போ ஜின்வு ஈலாகிட்டு வந்து இருக்கிறான். அந்த சீனை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. சாயின் அப்போ மறுபடியும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சங்ஜுனோ பார்த்து அவன் பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருந்தப்போ கூட அவன் உறுதியான மன உறுதியோட அப்போ இருந்தான். அப்போ சாயின் மறுபடியும் ஷாக் ஆகுறாங்க ஜினுவை வந்து பார்த்து. நெக்ஸ்ட் சீன் மெயின் சீனில் சாயின் கோகுன்கி கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் நான் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நான் வேணும்னு ஆசைப்பட்ட வெற்றி அது இல்லை. அந்த மாதிரி அண்டர் ஒர்க்கில் ஆர்வம் இருக்கிற மக்களான அண்டர்ஸை அவங்களோட சொந்த வெற்றிக்காக அவங்கள வழி நடத்தி வந்து கொண்டு போகிறதுக்காக நான் இப்போ ஆசைப்படுறேன். அதாவது அந்த அண்ட்ரஸை ஒரு நல்ல வழியில் வந்து கூட்டு போகணுன்னு நான் இப்போ வந்து ஆசைப்படுறேன். எனக்கு அதுக்கு ஒரு கில்டு வேணும், நீங்கள் தான் அதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து கோகுன்கிட்ட வந்து சாயின் வந்து கேட்கும்போது, அப்போ சாயின் சொன்னதை கேட்டு கோகுன்கி ஷாக் ஆகிறாப்புல. கோகுன்கி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ போக வேண்டிய பாதையை நீயே இப்போ முடிவு பண்ண மாதிரி எனக்கு தெரியுது, சரி நல்லது அப்படின்னு சொல்லும்போது, சாயின் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், நான் இப்போ ஒரு கரெக்டான பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சாயின் கோகுன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு அண்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃபீஸை விட்டு வந்து கிளம்பி போகிறாங்க. கோகுன்கி அப்போ ஜன்னல்கிட்ட வந்து நின்றுட்டு வந்து இருக்காப்புல. கோகுன்கி அப்போ வெளியே சாயினை பார்த்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, அண்டர்ஸ் அசோசியேஷன் இப்போ ஒரு சிறந்த திறமையாளரை இழந்திருக்கலாம், ஆனால் நாம் இப்போ ஒரு மிகப்பெரிய கூட்டாளிகள் கூட சேர போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒரு சீனில் சாயின் அண்ட்ரஸ் கூட சேர்ந்து டஞ்சனுக்குள்ளே வந்து போகிறா. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்போ கோகுன்கி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, சக வீரர்களை வெற்றிக்கு கூட்டிகிட்டு போகிற வல்கேரி தான் வந்து அந்த பொண்ணு, அதாவது சாயின் தான் வந்து அந்த வல்கேரி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒரு சீனில் சாயின் வல்கேரி கில்டு அண்ட்ரஸை வந்து கூட்டிக்கிட்டு அவளோட ஸ்வாடு பாரோட ஒரு டஞ்சனுக்குள்ளே வந்து போகிறா. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. இப்படி தான் வந்து சாயின் ஒரு இன்னொரு உலகத்தில் வல்கேரி கில்டுன்னு வந்து சொல்லப்படுற ஒரு கில்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுவும் வந்து வீக்காக வந்து இருக்கிற, அதாவது நம்ம சங்ஜினு மாதிரி வந்து இருக்கிற வீக்காக இருக்கிற அண்ட்ரஸுக்காக இப்படிப்பட்ட ஒரு கில்டை வந்து உருவாக்கி வழி நடத்தி வந்து கொண்டு போகிறாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட மெயின் பாயிண்ட்டு. இதோட வந்து பிரின்சஸ் சாயினோட ஸ்டோரி வந்து முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு பெர்சனலான வீடியோவில் வந்து அடுத்த ஒரு அண்டர் ஆர்ஜின் ஸ்டோரியில் நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ் ஆல்வேஸ் எம்ஜி நிமித்தலன். இதுக்கு முன்னாடி வந்து பார்க்காத வீடியோஸையும் நீங்கள் போய் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். அடுத்த ஒரு பெர்சனலான வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.